சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த சட்டங்களை எல்லாத்தையும் சகர்த்து இந்த மக்களுக்கான விடிவுகாலத்தை நாங்க தான். சரி சரி, நீ போ காணும் போ. சரி போ. எந்த இடங்கள்ல பார்த்தாலும் அதற்கு முன்பு மதுபான கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மதுபான கடைகளால மக்கள் மத்தியில ஆண்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த தகராறுகளால பாருங்க மக்களே, அண்ணன் வந்து மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல விலங்குகளிடத்திலும் அன்பு கொண்டவர் என்பதை இந்த ஒரு காணொளி நிரூபித்து காட்டுகின்றது. வாக்கிங் போவர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் கட்சிக்காக அவரோட ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளும் போதுதான் தெரியுது. அது அது வேறு அது நாங்க இப்ப எலெக்ஷன் நேரத்துல நான் உங்களுக்கு ஏதாவது எதிராக செயற்படுறோம். இந்த மது போதை இந்த போதாவ அந்த சொல்லே இல்லாத கட்சியாண்டா அது எங்கட கட்சி மட்டும்தான். அரசியல்ல வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னண்டா வந்து இப்ப நானும் அண்ணாவும் கட்சியில இணைஞ்சிருக்கோம். அவரோட கட்சியில போய் நான் சேர்ந்திருக்கேன். அண்ணாவை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா மக்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கேன். பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு, பாடம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு அரசு மூலமா அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டும் இருக்கேன். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு வருத்தமும் இருக்கு இந்த கட்சி சார்ந்து. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அண்ணா டெய்லி வாக்கிங் போவர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் கட்சிக்காக அவரோட ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளும் போதுதான் தெரியுது அவர் ஹெல்த் எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என்ற விஷயமும் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த கட்சி சார்ந்து ஒரு வருத்தம் எனக்கு இருக்குன்னு சொல்லி. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டா வந்து இந்த கட்சி இன்னும் மென்மேலும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஆதரவோட இருக்கும்ன்றதுதான் என்னுடையது. நான் பிரம்பா தனியே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கல, பின்னுக்கு கதைக்கணும்னு நினைக்கல. அண்ணா இங்கதான் இருக்கேன். அண்ணாக்கு முன்னுக்கு நான் சொல்றேன் இந்த விஷயத்தை. அண்ணா அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நான் நம்புறேன் கட்டாயமா. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த விஷயம் உண்டு. இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்க பார்த்தாலும் கோவில், பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல், எந்த இடங்கள்ல பார்த்தாலும் அதற்கு முன்பு மதுபான கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மதுபான கடைகளால மக்கள் மத்தியில ஆண்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த தகராறுகளால மக்களின் நிம்மதி வந்து குலையுது. இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில கோளாறுகளாக நான் பாக்குறேன். இதை மட்டும் அண்ணா நீங்க திருத்தி கொண்டீங்களா இருந்தா உங்களோட கட்சிய இந்த ஒரு சில பேர் வந்து நேத்து பெஞ்ச மலைக்கு முளைச்ச காளான் கணக்கா கத்தி கொண்டிருக்காங்களோ அவையில எல்லாம் உங்களுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல கட்சியோட கூட்டமைப்பு வச்சிருக்கணும் என்று சொல்லிதான் அவரோட ஒரு கூட்டணி வந்து சேர்ந்திருக்கேன். உங்களோட ஆதரவை நான் தனிச்சு நிற்கும் போதும் தனிச்சு இருக்கும் போதும் கொடுத்த நீங்கள் அதே மாதிரி அண்ணாவோட நிற்கும் போதும் தருவீங்கன்னு சொல்லி நான் கட்டாயம் நம்புறேன். சின்ன பிரச்சனை கட்சியில எங்கட விளையாட்ட புள்ள சொல்லி விட்டால் பிடிச்சி என்னதுக்கு சேத்தனியா எங்கட கட்சியில உங்களோட அடிப்படை பிரச்சனையே சொல்லி விட்டாங்க. அவள் உங்களால தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையே சொல்லி விட்டா. அப்புறம் என்ன டக்காண்டாவது இப்படி தடவி குத்துற மாதிரி கிடாக்கு ஏதோ. அது அது வேறு அது அப்ப நாங்க இப்ப எலெக்ஷன் நேரத்துல நான் உங்களுக்கு ஏதாவது எதிராக செயற்படுறோம். அதான் இப்ப பூசி மொழி விடும். நீங்கள் ஆக இந்த நாட்டில் என்ன நடக்குது என்றால் சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த சட்டங்களை எல்லாத்தையும் தகர்த்து மக்களுக்கான விடிவுகாலத்தை நாங்க தான். சரி சரி, நீ போ காணும் போ. சரி போ. மக்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளணும். இந்த மது போதை இந்த போதாவ அந்த சொல்லே இல்லாத கட்சியாண்டா அது எங்கட கட்சி மட்டும்தான். நீங்கள் ஒற்று முறை எங்களுக்கு ஓட் பண்ணி பாருங்க, எங்களுக்கு வாக்களிச்சு பாருங்க. நாங்கள் இந்த மது போதையை முற்றா ஒழிக்கிறோம் இந்த நாட்டில் இருந்து. எலெக்ஷன் பரப்போட ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்கு. நான் கேட்குறேன் எலெக்ஷன் தெரியாம. இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ நீங்களும் இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு மக்களுக்கு தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது. உங்களுக்கு யாருன்னு கேட்குறாங்க,
நீங்களும் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு நல்ல வேலைகள் செய்கிற மாதிரி நல்ல சமூக செயற்பாட்டாக காட்டுவோம். விளங்கி இப்போ சோஷியல் மீடியா இருக்குது எங்களுக்கு ப்ரொமோட். இப்போ சோஷியல் மீடியாவே பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு. நீங்கள் வேலைகளை செய்யுங்க, சின்ன சின்ன வேலையை செய்யுங்க, நம்ம வீடியோ எடுத்து சும்மா அது அப்படி இருந்தால் தான் வெறும் போட்ஸ். அப்படி இருந்தால் வெறும் போட்ஸ். கஷ்டப்படும், கஷ்டப்பட மாதிரி நடியுங்கோ, கஷ்டப்பட விராண்டு தெரியுமா நடியுங்க. என்ன செய்யணும்? இப்போ சும்மா அந்த புல்லை தெருக்குங்கோ, அதில் இருக்கிற தேங்காய் எடுத்து இஞ்சால போடுங்க, அந்த தேங்காயை திருப்பி எடுத்து இஞ்சால போடுங்க, அதில் இருக்கிறதுக்கு இஞ்சால வைங்க, இஞ்சால இருக்கிற அங்கால வைங்க. இதான் பேர். இதை செஞ்சீங்கன்னா நான் நல்ல ஆக்ஷன் பிஜிஎம் போட்டு நல்ல பாட்டெல்லாம் போட்டு நல்லா எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுறேன்டா. ஓட் பெறும், கட்டாயம் பெறும். இப்போ என்ன செய்யணும்? இப்படிதான் இப்போ எல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் இப்போ நடந்து போங்க, இப்படி நடந்து போங்க, உப்பு நடந்தால் எடுத்து போடும் வருவீங்களா. ஸோ இதோட நின்றாலே போட்டு போயிடும். அப்படியா அப்படியா அந்த தூசை தட்டி விடுங்க, அந்த சிவர் தூசை தட்டி விடும். இங்கே போஸ்ட் கொடுக்க கூட அங்கே பார்த்து தட்டுவாங்க. அது எதேச்சியாக நடக்கிற மாதிரி இருக்கும். இப்படி என்ன சார் தெரிஞ்சிடும் தெரியுங்க. சரி 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 அப்படியே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் காணும் வாங்கல. அப்படி கஷ்டப்பட்டு கொடுங்குற மாதிரி கொஞ்சம். ரைட் ரைட் சரி அப்படி சும்மா அப்படி நடந்து போங்க, நடந்து போங்க. அந்த அம்மா தேங்காய் அடிக்கிறாங்க, வாங்கி விரிச்சு விடுங்க. அந்த தேங்காய் எடுங்க, அந்த தேங்காய் அதில் தண்ணி அள்ளி தொட்டிக்க போட்டுவிடுவோம். அப்போ மாடுகள் வந்து குடிக்கும். விளங்குது. ரைட். பாருங்க மக்களே, அண்ணன் வந்து மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல விலங்குகளிடத்திலும் அன்பு கொண்டவர் என்பதை இந்த ஒரு காணொளி நிரூபித்து காட்டுகின்றது. கொஞ்சம் உங்களோட நம்பர் எத்தனை? அங்கேருந்து நடந்து வரீங்க, எக்ஸாம் பாட்டு வந்து நடந்து வா. கும்பிடு, அப்படியே வந்து கும்பிடணும் கும்பிடணும் கும்பிடணும். அப்படி ரைட். அப்படியே 2 அடி எடுத்து வச்சுட்டு அப்படியே கையை காட்டணும் மக்களுக்கு. சரி அங்கே நீங்களா நின்றவங்க அதெல்லாம் மாற்றாங்க. இந்த படிவா எல்லாத்தையும் போட்டு ப்ரொமோட் பண்ணி விடு, நல்ல பாட்டுகளா போட்டு விடு. எங்கட சின்னம் இது பண்ணதுக்கு இது என்னது? போட்டு முடிக்கல. காசுலாம் கொடுக்கணும். நல்ல மாதிரி தான். இந்த ஏரியா ஃபுல்லா எங்கட தான் சொன்னாங்க. அதான் போட்டிருக்கேன். எங்கட சின்னம் மண்ணாத்தி பூச்சி தான் எங்கட சின்னம். இது வண்ணத்தி புத்தி வர்றதுக்கு முன்னாடி தானே வந்தது. ஓ அதுக்கு அப்ப நாங்க இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். முடிவு எப்பவே காட்டணும். ஆரம்பம் எப்படி இருக்குன்னு மண்ணாத்தி பூச்சி வந்து இங்க வந்து இது வளரும், அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுல இன்னொரு வரும், அப்படி வரும் அப்படி வரும் அப்படி வரும். கடைசியில வண்ணத்தி புத்தி வரும். குழுவில் இருந்தாலும் வண்ணாத்தி பூச்சி வரும். ஆரம்பத்தை போட்டுக்கலாம். அடிப்படை அடிப்படை அத்திவாரம் சரியா இருந்தா தான் மேல பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏரியா ஃபுல்லா இதுக்கு முதல் மண்ணாத்தி பூச்சி முதல் அதுக்குட்டி, அதுக்கு முதல் புழு. அப்ப நீங்க அது நேரத்துக்கு சொல்லி இருக்கலாம். அது ஈஸியான இப்படிப்பட்ட அந்த வாக்குகள் கட்டாயமா அந்த விட்ட போய் வாக்கெல்லாம் எங்களுக்கு இருக்கு. என்னதான் எல்லாரும் பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து எங்களுக்காக எதிராக பல்வேறுபட்ட சட்டங்களை உருவாக்கி எங்களை எதிர்த்து நினைச்சாலும் இங்க நாங்க தான், எங்களால மட்டும்தான் இந்த நாட்டுக்கான விஷயங்களை மாற்ற முடியும். சரி நீ போ.
நீ போ சரி போ காணும் போ திருப்பி வாடா நீங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளணும் எங்கட ஆட்சி நாங்கள் அமைச்சோம் என்று சொன்னால் மது போவே இல்லாத ஒரு ஆட்சி என்றாங்கிற கட்சி சரி சரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே வருவாரு இந்த ஏரியா ஃபுல்லா அங்கட தான் இங்கன்னு சொன்னாங்க அதான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பேர் ஆங்களே